எந்த மனிதன் கடைபிடித்துக் கொள்கிறானோ அந்த பழக்கம் அவனை நல்ல காரியங்களின் பக்கம் விட்டுச் செல்லும். அந்த பழக்கத்தை என்ன கடைபிடிக்கிறானோ அந்த பழக்கம் அவனை நல்லவைகளின் பக்கம் விட்டுச் செல்லும். எவன் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமான பழக்கத்தை தன்னில் ஏற்படுத்திக் கொள்கிறானோ நிச்சயமாக அவைகள் கெட்டவைகளின் பக்கம் அவனை விட்டுச் செல்லும். அதன் விளைவு நரகமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பழக்க வழக்கம்தான் மிக அதிகமான மனிதர்கள் தவறவிடக்கூடிய அதிகமான தவறுகளுக்கு மிக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு தவறும் பழக்கமும் கூட. அதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய உண்மை பேசக்கூடிய பழக்க வழக்கம். அந்த உண்மைக்கு மாற்றமான பழக்கம் பொய் பேசுவது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மை பேசுவதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை பேசுவது நலவின் பக்கம் விட்டுச் செல்லும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, அந்த நலவின் பக்கம் நீங்கள் நலவானவைகளின் பக்கம் நீங்கள் செய்து கொள்வது, அந்த உண்மை பேசுவது என்பது நலவின் பக்கம் விட்டுச் செல்லும். அந்த நலவு உங்களை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும். வையாக்கும் வல் கதிப், உங்களுக்கு நான் பொய் பேசுவதை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைனல் கிஸ்ப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பேசுவது மோசமான கெட்டவைகளை செய்வதின் பக்கம் விட்டுச் செல்லும். வைனல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், பொய் பேசுவது மோசமானவைகளை செய்வதற்கு இட்டுச் செல்லும். மோசமான விடயங்கள் செய்வது நரகத்தின் பக்கம் விட்டுச் செல்லும் என்கிற மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஒரு சிறிய வார்த்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். உண்மை பேசுகின்ற பழக்க வழக்கம் இருக்குமாக இருந்தால் அது இட்டுச் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கிறது. எந்த மனிதன் பொய் பேசுவதை தனது வாழ்வில் கடைபிடிக்கிறானோ அவைகள் நரகத்தின் பக்கம் விட்டுச் செல்லும் என்பதாக சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உண்மையாக நடப்பது, உண்மையாக பேசுவது, உண்மையாக நடந்து கொள்வது என்பது அது பலதரப்பட்ட அடிப்படையில் பலதரப்பட்ட அமைப்புகளில் அது சம்பந்தப்படும். அதில் முதலாவது எங்களை படைத்த இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வது. அப்படி என்றால் எங்களை படைத்த இறைவனுக்காக மாத்திரம் அமல்களை செய்வது, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவோ எனக்கு புகழ் பட்டம் கிடைக்க வேண்டும், என்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. நான் உண்மையாக அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான், எனவே அவனுக்காக வேண்டி நான் கடமை செய்கிறேன். என்னை யாரும் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே அல்லாஹுக்கு மாத்திரம்தான் எனது நல்ல காரியங்களை செய்வேன் என்கிற அந்த உண்மையான நடவடிக்கை இருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, இரண்டாவது கட்டம் படைப்பினங்களோடு உண்மையாக நடந்து கொள்வது. அதெப்படி? முதலாவதாக நான் அவர்களோடு உரையாடுகின்ற நேரத்தில் உண்மையை பேச வேண்டும். நான் அவர்களோடு உறவாடுகின்ற நேரத்திலே உண்மையை பேச வேண்டும். அது சில நேரம் கசப்பாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உண்மை என்பது வெல்லும். உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதனை மறைக்கின்றீர்களோ அதனை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எனவே பொய் என்பது வெல்ல மாட்டாது, நிச்சயமாக உண்மைதான் வெல்லும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொய் பேசுகின்ற மனிதனுடைய உள்ளம் நிம்மதி அடையாது. அவன் ஏதோ ஒரு கட்டத்தில் பொய்யை பேசிவிட்டு தப்பித்து விட்டு சென்று விடலாம். ஆனால் அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டே இருக்கும். அவன் மரணிக்கும் வரைக்கும் எல்லா கட்டங்களிலும் அந்த மனிதனை பார்க்கின்ற நேரத்திலே, அந்த மனிதனோடு சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை பார்க்கின்ற நேரத்திலே, நான் இவனுக்கு பொய் சொல்லிவிட்டேனே என்கின்ற உறுத்தல் வலி இருந்து கொண்டே இருக்கும். எனவே பொய் பேசுகின்ற விடயம் சிறிய விடயமாக இருந்தாலும் அது மனதில் நிம்மதியை கொண்டு வர மாட்டாது. எங்களை படைத்த இறைவன் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மை பேசக்கூடிய மூமின்களோடு இருந்து கொள்ளுங்கள். எனவே உண்மை பேசுவது நிச்சயமாக எங்களை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ, யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அடிபணிந்து நடக்குகிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் சொர்க்கத்தில். இரண்டாவதாக யாரை சொல்கிறான்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வஸ்ஸித்தீகீன், யார் உண்மையான முறையில்
நடந்து கொண்டார்களோ, அது அல்லாஹ்வோடு இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, உண்மையை பேசக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோடு அவர்களோடு இருந்து கொள்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பொய் பேசுவது என்பது அது முனாஃபிக்கின்களுடைய நயவஞ்சகர்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு காலத்திலே முஃமின்களோடு இருக்கிற நேரத்திலே இன்னா மஅக்கும், நாங்கள் முஃமின்கள், நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் அவர்களுடைய தலைவர்களின் பக்கம், அவர்களோடு நண்பர்களின் பக்கம் செல்கின்ற நேரத்தில் என்ன சொல்வார்கள்? இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் முஃமின்கள் கிடையாது, நாங்கள் நடிக்கின்றோம், அவர்களை ஏமாற்றுகிறோம், நாங்கள் அவர்களை நம்ப வைக்கின்றோம், நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் பரிகாசமான முறையில் அவர்களிடம் சென்றால் நாங்கள் முஃமின்கள் என்று காட்டிக் கொள்கிறோம். உங்களிடம் வரும்பொழுது நாங்கள் உண்மையான காபிர்களாக உங்களைப் போன்றே நாங்களும் இருக்கின்றோம் என்கிற விடயத்தை அவர்கள் பேசுவார்கள். இப்படியான நடவடிக்கையில் அவர்கள் இருந்து கொள்வார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அது மட்டுமல்ல, மக்களோடு உறவாடுகின்ற பேசுகின்ற நேரத்தில் உண்மையை பேச வேண்டும். வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் உண்மையை பேச வேண்டும். பொய் சொல்லி யாரெல்லாம் ஒரு பொருளை விற்பார்களோ, பொய் சத்தியம் செய்து அவர்களுடைய பொருட்களை அடுத்தவர்களை நம்பிக்கை செய்து அவர்களுடைய மனதில் நம்பிக்கையை ஊற்றி பொய்யான முறையில் பொருட்களை விற்பனை செய்வார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், அவர்கள் அநியாயத்தை செய்து கொள்கிறார்கள், அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே மாதிரி ஒரு மனிதன் வியாபாரம் செய்யும் பொழுது உண்மையை கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த உண்மையை பேசுகின்ற பழக்கம் இருக்குமாக இருந்தால் அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபியீன், உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உண்மை பேசுகின்ற பழக்கம் எவ்வளவு முக்கியமானது, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு மனிதன் உண்மையை பேசுவானோ, எந்த ஒரு கட்டத்திலும் பொய் பேசாமல் உண்மையை கடைபிடிப்பானோ, அவன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவனாக மாறுவது மாத்திரமல்ல, அடுத்த சக மனிதர்களும் அவனை மதிப்பார்கள், அடுத்த சக மனிதர்களும் அந்த மனிதனை விரும்புவார்கள். ஏன்? உண்மை பேசக்கூடியவர்களுடைய நிலைமை அவ்வாறு இருக்கிறது. அதற்கு மாற்றமாக எந்த மனிதன் பொய் பேசுகின்றானோ, நாளடைவில் இவன் பொய் தான் பேசுகிறான், இவன் புரட்டுகிறான் என்கிற செய்தி அல்லாஹ் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியவனாக ஆகிவிடுகிறான். அதே போன்று மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த சக மனிதர்களும் அவனை நேசிக்க மாட்டார்கள். ஏன்? இவன் பேசினாலே, வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவான், உருட்டுவான், புரட்டுவான் என்கிற செய்தி அல்லாஹ் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி அவனை சமூகத்தை விட்டும் தூரமாக்கி விடுவான் என்கிற செய்தியை நாங்கள் கண்கூடாக நாங்கள் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உண்மை பேசுகின்ற என்பது ஒரு லேசான விடயம் கிடையாது. அந்த மனிதன் அவனுடைய பழக்கத்தில் அதனை கொண்டு வர வேண்டும். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்மை பேசுவான், உண்மை பேசிக்கொண்டே இருப்பான்.